ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அப்புறம் மைதா 3மே சேம் ரேஷியோவில் எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3 மாவும் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுடைய காலிஃப்ளவருக்கு நீங்கள் எடுத்திருக்க குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் அந்த ரேஷியோ அதிகமும் கம்மியும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. சிக்கன் மசாலா நான் 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். நான் என்னுடைய பூவுக்கு தகுந்த மாதிரி நான் மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போது காலிஃப்ளவர் நல்லா சுடு தண்ணியில் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அதை இந்த மாவு கூட கலந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். இல்லை ஊற வைக்க டைம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஊறுனுச்சுன்னா கொஞ்சம் இன்னும் அந்த மசாலா அந்த பூவில் ஏறும். நான் கடலை எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். கடலெண்ணெய்னா அது ஃப்ரை பண்ணும்போது நல்லா அரோமா கொடுக்கும். அதுக்காக நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டதுனால ஒன்றோட ஒன்று ஃப்ளவர் ஒட்டிடும். அதை நம்ம ஒட்டாமல் போட்டதுக்கப்புறம் உடச்சி விட்டு நம்ம இந்த மாதிரி முறுமுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நான் கலர்லாம் நான் எதுவுமே நான் ஆட் பண்ணல. காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணேன். அதனால் எனக்கு கலர் கொடுத்துருக்கு. நீங்கள் அது இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் காலிஃப்ளவர் பொரித்த எண்ணெயே நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்மெல் இருக்கும்ன்ட்டு. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி, பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி நான் வதக்கியிருக்கேன். இதுக்கு வெங்காயத்தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷன் தான். இது வெங்காயம் இந்த இந்த இதுக்கு இப்போது சாஸுக்கு ஆட் பண்ணுமாண்டா அதில் மேக்ஸிமம் ஆட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் என்னுடைய ஆப்ஷன் தான். நான் எப்படி மஞ்சூரியன் செய்வேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் நம்ம உப்பு போட்டு தான் பொரிச்சிருக்கோம். இப்போது இதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸும் ஊற்ற போகிறோம். அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஸுக்கு நான் கொஞ்சோன்னு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ க்யூபாக வெங்காயமும் நான் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேப்சிகமும் நம்ம ஆப்ஷன் தான். பட் மஞ்சூரியனில் கேப்சிகம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணாண்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நார்மலாக என்ன போடுவாங்கன்னா பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சாஸஸ் ஆட் பண்ணிவிட்டு சாட்டேட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். நான் தான் எக்ஸ்ட்ராவாக வெங்காயம், கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பிடிக்குங்கிறதுனால. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூனு சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1½ ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கேப்சிகமும் இந்த வெங்காயமும் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்ஸாக தான் இருக்கணும். இப்போது
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா வந்து பால் அளவுக்கு நல்லா டைல்யூட் பண்ணிட்டு ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கிளறி விட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும். இதில் வந்து நீங்கள் பிஞ்ச் ஆஃப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து டொமேட்டோ கெச்சப்பில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் அது ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைலும் வந்து இதில் கலந்துருக்கும். ஏன்னா வந்து நான் இஞ்சிலாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் வந்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தென் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். பட் அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.